வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் 60+60 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 12 V 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இதுதான் இந்த மதர் போர்டு. இந்த மதர் போர்டு ஒரு ஸ்பெஷல் போர்டு. இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதில் பொதுவாக கிளாஸ் டி போர்டு அப்படின்னா 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும், 24 வோல்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செபிக் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. அதாவது இந்த ஐசியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்கும். இது 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. 12 வோல்ட்டு 5 வோல்ட் மாறும். இந்த கனெக்டர்லேருந்து நாம் ஒரு மாடுலுக்கு கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதோ போர்டு கொடுத்துக்கலாம் 5 வோல்ட் ஆப்ரேஷனில். இன்னொன்று இருக்குது இல்லையா, அது மாஸ்பெட் இருக்குது, ஒரு சுவிட்சிங் டிவைஸ். அது கீழே இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. ஓகேவா? அந்த ஐசி நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் இந்த ஐசி. நான் இப்போ தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே இருக்கா? இந்த ஐசி இருக்குது, 10 பின் ஐசி இருக்குது. எஸ்எம்டி ஐசி LM3481 அல்லது LM4186. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மினி எஸ்எம்பிஎஸ். இன்னும் சொல்லப்போனால் இதில் என்ன இருக்குன்னா, ஒரு மாஸ்பெட்டு ப்ளஸ் இந்த 10 பின் ஐசி இருக்குல்ல எஸ்எம்டி, இது சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா 12 வோல்ட் டிசியை ஸ்டெப் அப் பண்ணுது. நாம் ஏற்கனவே பக் கன்வெர்ட்டர் பற்றி படிச்சிருக்கோம். பூஸ்ட் கன்வெர்ட்டர் செபிக் அப்படின்னா SE அப்படிங்கிறது சிங்கிள் எண்டட் அப்படின்னு பேர். அதை SE PICயில் என்ன அப்படின்னா ப்ரைமரி இண்டக்டர் கண்ட்ரோலர். என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக இது ஒரு பூஸ்டர் கண்ட்ரோலர். என்ன பண்ணுது உங்களுக்கு பாருங்கள். இந்த மாஸ்பெட்டு ப்ளஸ் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். அது இல்லாமல் 2 டயோட், பிக் டயோடு இருக்குது. இந்த போர்ட்லேருந்து நம்ம 12 வோல்ட் எடுத்துக்கலாம், 5 வோல்ட் அவுட்புட்டும் கூட இந்த போர்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல டிசி இன்புட் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி சொல்ல வந்தது இதுதான் ஸ்பெஷல். இதில் இருக்குது இந்த ஐசியில் இந்த பர்டிகுலரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசிசி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஈட்ஸிங் கீழே இருக்கிறது TBA 3116D2 ஒரிஜினல் ஐசி இருக்குது. இந்த ஐசியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், லோ வோல்டேஜ் டிடெக்டர் இருக்குது, ஹை வோல்டேஜ் டிடெக்டர் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட், ஸ்பீக்கர் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்னாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓவர்லோடு ப்ரொடெக்டர் எல்லாமே இந்த இதில் இருக்குது. இப்போ எஃப்எம் பாடிட்டுருக்கு, நல்ல குவாலிட்டியாக நீ எஃப்எம் பாடிட்டுருக்கு. மறுபடியும் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போது கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ள கோவையின் நம்பர் 1 மருத்துவமனை KMCH. சுவையின் உன்னத அடையாளம் ஸ்ரீ வேலா பேக்கர்ஸ் ஸ்வீட்ஸ், கலைஞராயன் பாளையம், பவானி, குமாரபாளையம், லட்சுமி நகர். ஸோ வால்யூம் கூட்ட முடியும், குறைக்க முடியும். இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். இது ஒரு G-Star மாடுல், G-Star பேஸ்டபிள் போர்டு, பர்ஃபெக்டான போர்டு. எல்லா இதுக்கும் மேட்ச் ஆகும் கம்ப்ளீட்டாக. ரிசல்ட் அப்படின்னா 100% ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் ட்ரிபிள் வரும். மிட் ரேஞ்ச் ஒர்க் பண்ணாது, அவ்வளோதான். இந்த போர்டில் LM324 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டால், செபிக் அப்படிங்கிற ஒரு மோடு இதில் இருக்குது. இந்த போர்டில் 12 வோல்ட் என்னவா மாறுது, 5 வோல்ட் கன்வெர்ட் ஆகி ஒரு மாடலுக்கு கொடுத்துக்கலாம். அதே 12 வோல்ட்டு பூஸ்டர் கன்வெர்ட்டர் இதுக்குள்ளே இருக்குது. அதைத்தான் நம்ம செபிக் மோடுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு இண்டக்டர் கன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். அதான் DC to DC கன்வெர்ட்டர். இந்த DC to DC கன்வெர்ட்டரில் ஸ்டெப் அப் பூஸ்டர் ஆகுது. ஓகேவா? இது நிறைய ஃபங்க்ஷன் இந்த வரக்கூடிய ஐசியில் இந்த மாதிரி தான் வரும். இனிமேல் வரக்கூடியதெல்லாம் கிளாஸ் டியாக தான் இருக்கும். கிளாஸ் டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா, முதல்ல ஹீட் ஆகாது, ஹம் வராது, நாய்ஸ் வராது. ஓகேவா? லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ் வரைக்கும் வைடு ரேஞ்ச் இருக்கும். இந்த வைடு ரேஞ்ச் எந்த லீனியர் ஐசிலையுமே இருக்காது. முதல்ல ஹீட் இசி இல்லைனாவே குவாலிட்டி பக்காவாக இருக்கும். நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு, இந்த மாதிரி மதர் போர்டு, ஒரு பிடி போர்டு, ஒரு ப்ளூடூத் மாடுல், இதை உபயோகப்படுத்தி ஒரு கார் செட் அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதனுடைய யூசர்ஸ் இருக்குது இல்லையா, இது ஓவர்லோட் ப்ரொடெக்டர் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் பண்ணும். ஓவர்லோடு ப்ரொடெக்டர் அதாவது ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகிருச்சுன்னு வச்சுங்களேன், ஐசி போயிருமா அப்படின்னு கேட்டால் ஐசி போகாது. இதே லீனியர் ஐசியில் ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனால் ஐசி போயிடும்.
இப்போ நான் ஒரு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன் இப்போது. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஒரு ப்ளூடூத் மோடுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு சாங் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வால்யூம் கூட்டுறேன். மியூட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது நான் பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ட்ரிபிள் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பேஸ் குறைச்சிட்றேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். மறுபடியும் ட்ரிபிள் குறைச்சிட்டேன். பேஸ் ரைஸ் பண்ணுறேன். என்ன ஸ்பெஷல் இந்த சர்க்கியூட் போர்டு, இந்த பிடி போர்டு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் இருக்க மாதிரி இருக்குது. 12 வோல்ட் ஆப்ரேஷனில் இருக்கும். இப்போது வோல்ட் அளந்து பார்க்கலாம். அதுக்கு தான் நான் மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். சப்ளை வோல்ட்டு எவ்வளோ வரும், ஸ்டெப் அப் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ஒரு அனலாக் மல்டிமீட்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் டிஜிட்டலாக நல்லாயிருக்கும். ஒரு டிஜிட்டல் மீட்டர், சேம் மீட்டர் பாருங்கள் இங்கே இருக்குது. 450 ரூபா வரும். நல்ல குவாலிட்டி. கெப்பாசிட்டி வேல்யூ செக் பண்ணலாம். ஏசி டிசி வோல்ட்டு, லோ வோல்ட் இருந்தால் ஹை வோல்ட் வரைக்கும் செக் பண்ணலாம். ஓம்ஸ் ரேஞ்சு, கண்டினியூட்டி ரேஞ்சு எல்லாமே ஒருங்கிணைஞ்ச ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். டிசி வோல்ட்டு, ஏசி வோல்ட்டு, டிசி கரண்ட்டு, ஏசி கரண்ட்டு, ஓம்ஸு, கண்டினியூட்டி பஸ்ஸர் எல்லாத்துக்கு மேலே சூப்பர் கெப்பாசிட்டர் செக்கர் வரைக்கும் இந்த மீட்டர் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ அந்த மீட்டரில் தான் உங்களுக்கு நான் வோல்ட் செக் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்க்கலாம். டிசி வோல்ட் செக் பண்ணிட்டேன். இப்போது ஒரு வோல்ட் அளக்கிறேன். ஒரு 12 வோல்ட் வருதா? ரெகுலேட்டர் ஐசி தாண்டி எவ்வளோ வோல்ட் வருது? 4.95 வோல்ட் வருது. தென் இங்கே எவ்வளோ வோல்ட் வருது? இந்த போர்டுக்கு ஐசிக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் அப் ஆகுதா? 22.7 23 வோல்ட் வருது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் டி மோடுள்ள ஐசி தான் வரும். ஓகேவா? சரி, இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் மல்டிமீட்டரை எடுத்துறேன். இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்பீக்கர் ஒயர் இருக்கு இல்லையா? இந்த போர்டு இருக்குது. மறுபடியும் 1 செகண்ட் வால்யூம் கூட்டுறேன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் ஸ்பீக்கரை ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், என்னாச்சு? ஸ்பீக்கர் கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் கட் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓகே. கட் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் என்னவும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆரம்பிச்சு 1 செகண்டில். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ 2 ஸ்பீக்கர் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு வேளை அப்சர்வ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் ஒரு ஸ்பீக்கரை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், டிட்டாச் பண்ணிடுறேன். டிட்டாச் பண்ணிட்டேன். இப்போது
ஒரு ஸ்பீக்கர் தான் பாடிட்டு இருக்கு பாருங்க. ஒயர் ஷார்ட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். ஓகே, ஷார்ட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்துடும். ஒன்ஸ் அகைன் ஷார்ட் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆனோடனே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வர ஆரம்பிச்சிடும். ஓகே, மியூட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த போர்டில் இந்த ஸ்பெஷல் இருக்குது. இந்த கிளாஸ் டி போர்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா வைடு ரேஞ்ச் வோல்ட் இருக்கும். ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனவோ இல்லை எக்ஸ்டர்னல் லோடு அதிகமாக இருந்தால் கூட எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகேவா, அதை டெமோ பண்ணுறது தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.